வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். சுதந்திரத்தை பற்றி நாம் அறிய கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய செய்திகள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அண்மையிலே ஒரு அழகான ஒவ்வொரு தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை பேராசிரியை சாரதா நம்பி ஆரூரான் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவரிடத்தில் நேரடியாக பேசி இந்த சம்பவத்தை நான் உறுதி செய்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் 46லேயே சுதந்திரம் கிடைக்கணுங்கிற முடிவுக்கு கிளமெண்ட் அட்லி, அப்போ அவர் பிரதமர், அவர் முடிவுக்கு வந்துட்டார். கிரிப்ஸ் குழுன்னெலாம் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு எதுக்குன்னா சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னால் எப்படி கொடுக்கறது, ஏன்னா காந்தி பாகிஸ்தான் வேணானுங்கிறாரு, ஜின்னா பாகிஸ்தான் வேணுங்கிறாரு, இப்படி பல விஷயங்கள் இருக்கனால ஒரு கமிட்டிலாம் போட்டாங்க. 3 பேரை கூப்பிட்டாங்க. யாராவது வாங்க, இந்திய காங்கிரஸ் சார்பாக ஒருத்தன் வாங்க, முஸ்லீம் லீக் சார்பாக ஒருத்தன் வாங்க, அப்போ 542 சமஸ்தானங்கள் இருந்துச்சு, அதன் சார்பாக ஒருத்தர் வாங்க அப்படின்லாம் அவங்களாம் கூப்பிட்டு எப்படி சுதந்திரத்தை பீஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறது, ஏன்னா அப்படியே விட்டேத்தியாக விட்டுட்டு போயிட முடியாதுன்னு ஆங்கில அரசு இப்படிலாம் முயற்சி எடுத்தது. இப்போ சுதந்திரம் கொடுக்கப்படுகிற அந்த நிமிடத்தில் ஒரு டவுட் வந்துச்சு. சரி, சுதந்திரம் கொடுக்கறதுனா எப்படி கொடுத்துட்டு போகிறது, எதுனா ஒரு பொருளாக எடுத்து கையில் கொடுத்துட்டு போகிறது, சுதந்திரம் கொடுத்துட்டோங்கிறதுக்கு எதை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ உடனே நேருக்கிட்ட கேட்டாங்க, சுதந்திரம் கொடுக்கறதுனா எப்படிங்க அப்படின்னு. மவுண்ட் பேட்டன்னு சொன்னார், புரியல. சரி, ராஜாஜியை கேட்கலாம் அப்படின்ட்டு ராஜாஜிட்ட போய் கேட்டாங்க. எங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எழுதி பத்திரம் மாதிரி கொடுக்குறதா, எப்படி அந்த நிகழ்வை எப்படி நடத்துறது, சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி, வீடுனா பூட்டி தான்ப்பா சாவியை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடலாம், இது ஒரு பத்திரம் கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்னப்போ ராஜாஜி சொன்னார், அதுதான் எனக்கும் யோசனையாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு ராஜா பதவி இறங்கி இன்னொரு ராஜா வரும்போது அந்த ராஜகுருன்னு ஒவ்வொரு அரசவையிலும் ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த ராஜாக்கிட்டேருந்து செங்கோலை வாங்கி இந்த ராஜாக்கிட்ட கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம வேணால் செய்யலான்ட்டு உடனே திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொல்லி அவங்க அங்கேருந்து ஒரு வெள்ளி செங்கோல், அது மேலே தங்கம் பூச்சப்பட்ட ஒரு செங்கோலை தனி விமானத்தில் கொண்டு வந்து அதை மவுண்ட் பேட்டன் தான் வாங்கி நேருகிட்ட கொடுக்குற மாதிரி அப்போ சுதந்திரம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க. அது தமிழ் பாட்டு அப்படின்னு அவங்க பெருமிதத்தோடு சொன்னாங்க. அதை சுதந்திரம் கிடைக்கப்பட்ட போது பாடப்பட்ட பாட்டு தமிழ் பாட்டு என்று பெருமிதத்தோடு சொன்னார்கள். எனவே சுதந்திரம் கொடுத்தது என்பது ஒரு அடையாளத்திற்காக ஒரு செங்கோல் மாதிரி செஞ்சு அதை அப்படி கொடுத்தாங்களே தவிர, சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதற்கு நமக்கான அடையாளம் என்னென்னா நம் தேசத்தை பாதுகாப்பது, தேசத்தில் ஒற்றுமையை பேணி காப்பது. அதுதான் நாம் இன்னை வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய அடையாளங்கள். நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம்னா என் நாடை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எழுதுனாலும் வெள்ளைக்கார மேலே தவறு போட்டிருக்காம இப்போ அந்த பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சு. அந்த பொறுப்பை நான் சரியாக செய்யணும்னு சொன்னால் நான் என் நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பது, இறையாண்மையை பாதுகாப்பது, ஒழுக்கத்தை பாதுகாப்பது, உண்மையை பாதுகாப்பது, நேர்மையை பாதுகாப்பது, இவையெல்லாம் இப்பொழுது நான் ஏந்த வேண்டிய செங்கோல்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.